முதல்ல நீங்க உங்கள யோசிச்சு பாருங்க. நீங்க நம்பியிருக்கீங்களா? இல்லையான்றத பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்காது. நெறைய பேர மித்தவங்கள நம்புவோம். ஆனா நம்ம மனச நம்மளுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்தையும் அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு மெயினான ரீசன் பயம். அந்த பயத்தினால நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதனால, நம்மளுக்குள்ள நம்மளுக்கு தெரியாமயே இந்த மாரி சைன்ஸ் நெறைய இருக்கும். ஒரு சைன் பார்த்தீங்கன்னா, சில இருக்கும். ஆனா அது தெரியாம வாழ்க்கையில நம்ம போயிட்டே தான் இருப்போம். சில பேர் அது சொன்னாலும் நம்ம ஏத்துக்காம போயிட்டே இருப்போம். காரணம் என்னன்னா, நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம கரெக்ட்டா இல்ல. முதல்ல நம்மளே நம்பாதனால, ட்ரஸ்ட் நம்ம மேலே நம்பாதனால, செல்ஃப் கேர் இல்லாதனால, நம்மள புடிக்காதனால, நம்மள லவ் நீங்க உங்க செல்ஃபா முதல்ல உங்கள லவ் பண்ணீங்கன்னா, மித்தவங்க எல்லாரும் உங்கள லவ் பண்ணுவாங்க. நீங்க உங்கள விரும்பலைன்னா, உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 சைன் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். 12 விஷயங்கள். அதுல 5 எப்படிலாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பத்தியும், அதை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்றத பத்தியும் நான் சொல்றேன். ஒண்ணு நீங்க இருக்கலாம், இல்ல மித்தவங்க இருக்கலாம். மித்தவங்க இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ கீப் ஆஸ்கிங் அதர்ஸ் வாட் டு டூ. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, திருப்பி திருப்பி அவங்களோட அக்னாலஜ்மெண்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நான் செய்யறது கரெக்ட்டா இருக்கா? இல்ல நான் பண்ண போறது கரெக்ட்டா இருக்கா? நான் பண்ணவா? வேண்டாமா? 1க்கு 4, 5 தடவ டெய்லி நம்ம கேட்டுட்டு நெறைய பேர்ட்ட பார்த்தா, ஒண்ணு அவங்க ஓகே. நீ பண்றது கரெக்ட்ன்னு சொன்னா மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்குவோம். இல்லன்னா அந்த விஷயத்த பண்றது இல்ல. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கனாலும் சரி, ஒரு படிப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி, ஒரு 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 12th முடிச்ச ஒரு பையனா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு பேரண்ட் 12th படிச்சுட்டு இருக்கிற ஒரு பேரண்டா இருந்தாலும் சரி, டிகிரி பண்றத பத்தி அவங்களுக்குன்னு ஒரு பையனுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா அத விட்டுட்டு அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அது கரெக்ட்டா இருக்கு. நீங்க கேட்கறது கரெக்ட்டா இருக்கலாம். 1, 2 விஷயத்துக்கு. எல்லா விஷயத்திலயும் நீங்க போறீங்கன்னா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்றது இது ஒரு ஃபர்ஸ்ட் சைன். முதல்ல உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே, உங்ககிட்ட இருக்கிற அறிவு எல்லாமே உங்களுக்கு சொல்ல ரெடி. ஆண்டவன் படைச்சு அனுப்பிச்சிருக்க எல்லாமே நம்மட்ட இருக்கு. நம்ம மூளையில பாயிண்ட்க்கு குறைச்சு தான் நம்ம யோசிக்கிறோம். நெறைய விஷயங்கள் 99.9 தான் நம்ம யோசிக்காம இருக்கிறோம். பாயிண்ட் 1 தான் யோசிக்கிறோம். பாயிண்ட் 1லயே நம்ம இவ்வளவு தூரம் போறோம்னா, இன்னும் ஆழமா யோசிச்சு நம்ம பண்ணோம்னா, நம்மளே யோசிச்சோம்னா கரெக்ட். இந்த விஷயம் கரெக்ட். பண்ணது தப்பா, ரைட்டான்னு கேட்டுக்கலாம். ஆனா எல்லா விஷயத்திலும் A to Z நம்ம கேட்கிறது மகா மகா தப்பு. முதல்ல அத மாத்த பாருங்க. 2வது யூ ஸ்கேர்ட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். பயம். எத பார்த்தாலும் பயம். எத செஞ்சாலும் பயம். இது ஐய்யய்யோ! இப்படி போவா? அப்படி பண்ணவா? படிக்கவா? வேண்டாமா? வேலைக்கு போவா? இங்கேருந்து சென்னைக்கு போவா? ஒரு வேலைக்கு போறதுக்கு கூட இல்ல ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போறோம். எத எடுத்தாலும் பைக் ஓட்டுறதுனாலும் சரி, இங்கேருந்து வெளியில ரோட்ட கிராஸ் பண்ணாலும் சரி பயம். இந்த பயம் இருக்கறனால நம்மளுக்கே தெரியாம நம்ம எந்த விஷயத்தையும் ஃபுல்ஃபில்டாவே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஒரு டிசிஷனே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு டிசிஷனே கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். பண்ணாதனால என்ன ஆகும்? யாருக்கு ஃபெயிலியர்னா நம்மளுக்கு தான். நம்ம பண்ணாதனால அடுத்த ஸ்டெப்க்கே நம்ம போமாட்டோம். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பயத்த விட்டுருங்க. இது சைன் கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கும். பயப்படுங்க. ஆனா எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. அத யோசிச்சீங்கன்னா செய்ய மாட்டோம். 3 யூ ஃபீல் ஸ்டக் வென் மேக்கிங் டிசிஷன். நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். இல்ல டிசிஷன் எடுக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னா பயமும் இருக்கும். நம்ம செய்யறது தப்பா இருக்குமோ? இத பண்ணக்கூடாது. வேண்டாம். அவங்கள்ட்ட கேட்போம், இவங்ககிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு டிசிஷன நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒண்ணு அவங்க கையில குடுத்துருவோம். அவங்க சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் நம்மளா இருக்கணும். பல பேர்ட்ட நீங்க ஒப்பீனியன் கேளுங்க. ஃபைனல் டிசிஷன் நீங்க தான் இருக்கணும். நீங்க தான் ஒரு 10 பேர்ட்ட 10 விஷயம் கேட்கறீங்கன்னா, இப்ப நீங்க 11ஆ நின்னு யோசிச்சு உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துறலாம். அதுல 10 பேர் சொன்னது அப்படியே ஏதாவது ஒண்ணு எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்காது. இது கரெக்ட்டா இருக்குமான்னு உங்க மனசாட்சிட்ட கேளுங்க. ரைட். நீ செய்யறது கரெக்ட். நீ பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள இன்னர் மைண்ட்குள்ள சொல்லும் இது பண்ணாதன்னு. ஆனா டிசிஷன் மேக்கிங் இப்படி ஆல்டர்னேட்ல பண்ணும்போது அவங்க சொல்றதையும் பண்றதுல, நம்ம சொல்றதையும் பண்றதுல சும்மாவே இருக்குது. டிசிஷன் மேக்கிங் நீங்களா தான் இருக்கணும். முதல்ல நீங்க அந்த ஸ்கில்ன டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி சைன் நிறைய பேர்ட்ட இருக்கும். யோசிச்சு பாருங்க. 4வது பாயிண்ட் யூ சே சாரி ஈவன் வென் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். நிறைய பேர்ட்ட நம்ம சாரி சொல்லுவோம். சில நேரம் தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லலாம். ஆனா நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஐயோ சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி பல பேர் சொல்றத பார்த்திருப்போம். அது பேர் அவங்கள்ட்ட கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். அவங்க தைரியமா சில விஷயங்களை சொல்லவும் மாட்டாங்க. சொல்லணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் என்ன பண்றதுன்னா அது தப்பா இருந்தாலும் சாரி இவங்க பண்ண மாதிரியே ஒத்துக்கிறது. சில நேரம் அத பயந்து போறனாலே அந்த சாரின்றது நிறைய இடத்துல வரும். சில பேர் அந்த கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப குறைச்சிரும். முதல்ல உங்களைய செல்ஃப் பில்டப் பண்ணுங்க. டிசிஷன் மேக்கிங் நீங்க எடுங்க. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்டன்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா
கான்ஃபிடன்ட் லெவல் கூட இருக்கும். செஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சைன் நிறைய பேர்ட்ட இருக்கு. 5வது, யூ டோன்ட் லிசன் டு யுவர் ஓன் ஃபீலிங்ஸ் ஆர் கட் ஃபீலிங். சில நேரம் நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது தப்புன்னு தெரியும், ஆனா சொல்றதுக்கு பயம், ஒரு கட்ஸே இருக்காது. ஆனா அதை வந்து தப்போ நம்ம ரைட்டோ சில விஷயம் உங்களுக்கு மனசுல படுதுல, அவங்க செய்யறது தப்பா இருக்கு, இல்ல நம்மளை பத்தி அவங்க தப்பா சொல்றாங்க, நம்ம அதை வந்து திருப்பி கேள்வி கேட்கணும்ன்றது உங்கள்கிட்ட வரலன்னா அவங்க உங்க மேல மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது முக்கியமான சைன். இது வளர்த்துக்க வேண்டிய விஷயம். அது தப்புன்னு இருந்தா அந்த இடத்துல சொல்ல பாருங்க. பின்னாடி போய் யார்கிட்டயோ சொல்றதுக்கு பதிலா உன்னை பத்தி அவன் அப்படி சொன்னான்னு சொன்னா அவங்க கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப என்கிட்டயே சொல்லிருக்கலாம், நேத்து என்னை பார்த்தான்ல இப்போ உன்கிட்டயும் சொன்னான்னு வந்து அது கண்ணு மூக்கு அது பெரிய பிரச்சனை ஆகும். பெட்டர் அந்த நேரத்துல தப்போ நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா தைரியமா இது தப்பு, இது வேண்டாம், இது செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, வேற மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்த சொல்ல பாருங்க. அது எல்லார்கிட்டையும் இல்ல, பர்டிகுலரா உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, இவங்க உங்க வெல்விஷரா இருக்கவங்க சில பேருக்கு வந்து சொல்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க அந்த ப்ராப்ளத்திலே மாட்டாம இருப்பாங்க. நல்ல வழி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இதை நீங்க வளர்த்துக்கோ. இந்த 5 சைன் வந்து நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கும். இதுல எப்படி நம்ம இந்த இப்படியே தப்பு தப்பா நம்ம இருக்குன்னா இந்த சைன் எல்லாம் நம்ம மாத்துறதுக்கு என்ன, அதை எப்படி பில்டப் பண்ணி அதை வந்து சேஞ்சஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது, இது இல்லாம பாசிட்டிவா எப்படி நினைக்கலாம், அந்த நெகட்டிவா இருந்து பாசிட்டிவா நினைக்கலான்றது அதை பத்தி ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டூ ஸ்மால் திங்ஸ் எவ்ரிடே அண்ட் ஃபினிஷ் தம். என்ன பண்ணுங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு கோல் எடுங்க. டெய்லி சின்னதா காலையில எந்திரிச்சுன்னா இதை படிக்கணும்னா இதை படிச்சிருங்க. என்னன்னாலும் சரி 2 பக்கம்னா 2 பக்கம், அந்த சாப்டர்னா அந்த சாப்டர் முடிக்க பாருங்க. ஒரு வேளை நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்கன்னா நீங்க போயிருங்க, பணத்தை கட்டிடுங்க. ஒரு இங்கேருந்து ஒரு மார்க்கெட் போறீங்கன்னா அந்த விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோல் தான். அப்புறம் போவோம், மத்தியானம் போவோம், சாயந்தரம் போவோம், இது தள்ளியே போடாதீங்க. இது பண்ணும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், கரெக்டா இருக்கிறோம் அப்படின்றது உங்க மனசுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். சின்ன சின்ன விஷயங்களை பண்ண பாருங்க. படிக்கிறவங்க இருந்தாலும் படிங்க, வேலைக்கு போறவங்கனாலும் அந்த விஷயத்த ஒரு கஸ்டமர் பார்க்கணும் இன்னைக்கு பாத்துருங்க, அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது பேசிருங்க. இப்படி சின்ன சின்ன கோலை நீங்களே டெய்லி செட் பண்ணுங்க. அதுக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது செட் பண்றதெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் நீங்க இந்த இதை கடைப்பிடிங்க. இதை சின்னதா செஞ்சீங்கன்னா இது ஒரு சக்சஸ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் ஆகும். 2வது பாயிண்ட், பிராக்டிஸ் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் லைக் லேர்னிங் a நியூ ஸ்கில். டெய்லி ஏதாவது படிக்க பாருங்க, ஒரு புது ஸ்கில்ல தெரிஞ்சுக்கோங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஏதாவது தெரிஞ்சுக்கோ. இதை டெவலப் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஏன் டெவலப் பண்ணணும் இது தெரியாத விஷயம் உங்களுக்குன்னு. இப்ப நான்லாம் வந்து இந்த கேமரா, லைட்டிங், வீடியோ இதெல்லாம் நான் பார்க்கிறேன், எடிட்டிங்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல பார்த்தது. இவ்வளவு நான் பேசுறேன்னா நம்ம கேட்கறது, நியூஸ் கேட்கறது, படிக்கிறது, இன்னொருத்தவங்க லிசன் பண்றது, இன்னொருத்தவங்க வீடியோ பார்க்கறது, இப்படி சின்ன சின்னதா நிறைய நம்ம டெவலப் பண்றது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, பிபிசில என்ன சொல்றாங்க, அமெரிக்கால என்ன நடக்குது, இப்படின்றது என்னோடது. உங்களுக்கு நிறைய நிறைய இருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன என் பேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் பாக்குறேன். அந்த அதுல ஒரு ஸ்கில் செட் சொல்லுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி சொன்னாங்க, அதை பத்தி நான் ஸ்டடி பண்ணேன். சில கோர்சஸ் பத்தி நான் பண்ணேன், லைட்டிங் பத்தி நான் படிக்கிறேன். இப்படி நிறைய வந்து சின்ன சின்னதுதான். அது ஒரு 2 மணி நேரம் அந்த ஒரு வீடியோ எடுத்தா அந்த கோர்ஸ் எடுத்தேன்னா அழகா நான் படிச்சுட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கான்பிடன்ட் லெவல் இங்க இருக்கிறது இங்க ஏறும் போது என்ன ஆகும்னா, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது விஷயம். நீங்க படிக்கிறது எல்லாமே சின்னதுதான், ஆனா வாழ்க்கையில என்னைக்கா ஒரு நாள் பெருசா யூஸ் ஆகும். படிப்பை இது பண்ணுங்க, புது ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க டெய்லி. 3rd ஒன், லிசன் டு யுவர் ஹார்ட், இட் நோஸ் வாட் ரைட். முதல்ல உங்க மனசை பாருங்க. உங்களை நீங்க பாத்தீங்கன்னா லவ் கண்டிப்பா வெளியில இருந்து வரும். நம்ம கிட்ட தப்பு என்ன, ரைட் என்ன, நம்ம பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாமே இங்க இருக்கு. இந்த மனசாட்சி சொல்லும். அது சொல்லும் போது சில விஷயத்த அக்செப்ட் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. இங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈகோ போயிடும், பயம் போயிடும், ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். நிறைய பேர் பேசணும்னு தோணும். லைஃப்ல பணம் மாத்திரம் தான் முக்கியம் இல்ல, மனுஷங்க தான் முக்கியம்னு உங்களுக்கு பார்க்க தோணும். அப்ப பார்க்க தோணும் போது நீங்க மனிதரை தேடுவீங்க. மனிதரை தேடும் போது உங்களுக்கு நிறைய வேலைகள் வரும். அந்த வேலைகள் வரும்போது உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வரும். இந்த யூனிவர்சல் கொடுக்கும் போது என்ன ஆகும், பணம் உங்ககிட்ட தேடி வரும். நீங்க தேட வேண்டாம், பணம் வந்துடும். மனிதரை லவ் பண்ண, சில விஷயங்களை விரும்பின, உண்மையா ட்ரஸ்டா இருந்தீங்கன்னா உங்களை தேடி எல்லாம் முதல்ல உங்க மனசு என்னன்றதை பாருங்க. 4, டோன்ட் ட்ரை டு பி a perfect, just try your best. எல்லாமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. லைஃப்ல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கதான், மைனஸ் இருக்கதான் செய்யும். என்கிட்டயும் சில மைனஸ் இருக்கு. ஆனா அந்த எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சா யார்கிட்டயும் எங்கேயும் இருக்க முடியாது. சில விஷயங்கள் பெர்ஃபெக்ட் இருக்கலாம், ஏதோ இருக்கோ. நான் முக்கியமான விரும்புற ஒரு விஷயங்கள் பெர்ஃபெக்ட் இருக்கலாம். ஆனா என்கிட்ட இருக்கிற நம்ம பாக்குற அத்தனை பேர்ட்டையும் இருக்க முடியாது. நான் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்றேன்னா அந்த டைமிங்
டைமிங்ல இருப்பேன், அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனா ஃபினான்ஷியலோ சில விஷயங்களை நம்ம ஏதாவது வாக்கு கொடுத்துருவோமான்றதுக்கு அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்ப சில விஷயங்கள் பெர்ஃபெக்ட் இருக்க மாட்டேன், சில விஷயங்கள் இப்பெல்லாம் நிறைய வச்சிருப்பேன். அது மாதிரி நீங்க வந்து பெர்ஃபெக்ஷனோட லைஃப்ல போகணும் அப்படின்னு வச்சுக்காதீங்க. சில விஷயங்கள் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி லைஃபை மூவ் ஆன் பண்ணுங்க. மனுஷனுக்கு ஏத்த மாதிரி சில இது நடக்குங்க. இது நடிக்க சொல்லல, சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது பெர்ஃபெக்ஷன் ஓட போகணுதான் சில பேர் அடமண்டா இருப்பாங்க. ஏன்னா நானும் இருந்திருக்கேன். ஆனா இப்பெல்லாம் கிடையாது. அது மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை பார்க்கணும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நான் போயிட்டே இருக்கேன். பெர்ஃபெக்ஷன் யாரும் இல்ல, நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சைனை நம்ம கடைப்பிடிச்சலாம், மாத்திக்கலாம், ஈஸியா மாத்தி. 5வது, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் லைக் யுவர் ரெஸ்பெக்ட் அதர்ஸ். முதல்ல நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களே நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன பிடிக்கல, எனக்கு அது இல்ல, எனக்கு வராது போகாது, எனக்கு எந்த இதுவுமே இல்லை, காசு இல்ல, பணம் இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, அழகு இல்ல, கருப்பா இருக்கிறேன், அவங்க அழகா இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணம் என்னவோ அதுதான் அங்க வெளியில நடக்கும். நீங்க நான் நல்லா இருக்கேன், நான் என்னால முடியும், இருக்கிறத வச்சு பண்றேன், நான் எனக்கு இந்த கடவுள் கொடுத்ததே பெருசு, கையை காலு கொடுத்துருக்கிற இதே எனக்கு பெருசு, இதை வச்சு நான் இன்னும் பண்ணலாம், நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றேன் அப்படின்னு நீங்க முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களே பாக்குறவங்களும் அதே மாதிரி கோணத்துல பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க. 6வது, டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ். யாருக்கிட்டையும் லைஃப்ல கம்பேரே பண்ணாதீங்க. நான் 100 மார்க் எடுக்கல, ஆனா அவங்க 100 மார்க் எடுத்திருக்காங்க, நான் 70 மார்க் எடுத்திருக்கேன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ, ஆனா உங்க பிராக்டிக்கலா லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட வேற லெவல்ல இருப்பீங்க. நான் படிப்புல பெருசா இல்லைன்னா கூட நான் பிராக்டிக்கல் லைஃப்ல நான் நிறைய நல்லா இருக்கேன்னு எனக்கே தெரியும். ஏன்னா பாக்குறவங்க சொல்றது அந்த விஷயத்துலதான் தெரியும். அப்ப கம்பேர் நான் பண்ணியிருந்தேன்னா என்னால மூவ் ஆனே பண்ண முடியாது. இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் நான் ஆசைப்பட்டேன், ஆனா பண்ண முடியல, பிகாம் தான் படிச்சேன். அப்ப அது அந்த டைம்ல என் சிச்சுவேஷன் லைஃப் மாறிச்சு, அதை அக்செப்ட் பண்ணேன், மூவ் ஆன் பண்ணேன். அதான் ஐயோ அவங்க படிச்சுட்டாங்க என்னால படிக்க முடியல, லைஃப் வீணா போயிடுச்சு நம்ம யோசிச்சேன்னா நான் அங்கேயே நிற்பேன், அவங்க போயிட்டு இருப்பாங்க, நான் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க லட்சக்கணக்கில் பண்ணலாம் இன்ஜினியரிங், நான் 10,000 ரூபா கூட பண்ணிருக்கலாம். ஆனா இந்த 10,000ன்றது அந்த லட்சத்து வரதுக்கு ஒரு சர்டன் டைம் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணும், யோசிக்க கூடாது. ஏன் திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் கூட என்கிட்ட வரும் ஏர்னிங்ஸ், அவங்களால அது 3 லட்சம் தான் போய் நிற்பாங்க. இதெல்லாம் லைஃப்ல டேர்ன் ஆகும், சேஞ்ச் ஆகும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். எப்ப எங்க மாறும் சொல்ல முடியாது. உங்க ஸ்கில் செட்டுக்கு உங்க டைமுக்கு, டைம்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி சொல்ல, நீங்க டெவலப்மெண்ட், உங்க மூவ் ஆன், அந்த ப்ராசஸ், ஆக்ஷன், அந்த லெவல் நீங்க போறதை வச்சு உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அது வரும்போது சர்டன் டைம்ல நீங்க வந்துருவீங்க. அப்போ நீங்க திங்க் பண்றத மாத்தி திங்க் பண்ணுங்க, கம்பேரும் பண்ணாதீங்க. யாருக்கும் யாரும் கூட எல்லாரும் யூனிக் பர்சன். நீங்க ஒரு தனித்தத்துவம், ஏன்னா ஒரு தனித்தனமான ஆளு. ரைட்டுங்களா? யோசிச்சு பாருங்க. 7வது, பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப் ஈவன் ஃபார் ஸ்மால் வின்ஸ். நீங்க யாரு வெளியில வந்து உங்களை வந்து அப்ரிசியேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் அப்ரிசியேஷன் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க ஜெயிச்சிட்டேன்றதை அக்செப்ட் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. ஒன்னும் வீட்டோட அதை சந்தோஷப்படுங்க. நான்லாம் யூடியூப்ல சில இதெல்லாம் வரும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இது வெளியில எல்லாம் யாருக்கும் புரியாது, சொன்னாலும் தெரியாது. 1000 பேர் சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு மேல இருக்கிறேன்னா அது பெரிய விஷயம். நான் என்னை தட்டிக்கிறேன், டே தம்பி நீ சூப்பரா பண்ணிருக்கிற, உன்கிட்ட இவ்வளவு பேர் ட்ரஸ்ட்ல இருக்காங்க, இவ்வளவு கமெண்ட் வருது, இவ்வளவு பேர் என்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றாங்க, எவ்வளவு பேர் நம்பர்ஸ் கேட்கறாங்க. அப்ப இது வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல். நான் பாசிட்டிவா இருக்கேன், உண்மையா பேசுறேன், கரெக்டா இருக்கிறேன். அப்ப அந்த வீடியோ நம்பி வராங்க, வீடியோவை பார்த்துட்டு இவரும் எஃபெக்ட் இல்லாம நார்மலா இருக்க வராங்கனாலே இது ஒரு பெரிய விஷயம். அப்போ நீங்க இதை முதல்ல உங்களைய நம்ப பாருங்க. அப்புறம் முதல்ல உங்களை நீங்க ப்ரௌடா நினைச்சீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் வரும். ஆனா அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. நான் ஜெயிச்சதை சந்தோஷமா கொண்டாடுறேன். முதல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என் மனசுக்கு நான் சொல்லிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் என் ஃபேமிலிக்கும் கிடைக்கும். அந்த ஃபேமிலி கிடைக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க கிடைக்கும், சுத்தி இருக்கிற கிடைக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் வருது, சுத்தி எல்லாமே கிடைக்கும். இப்போ பெட்டர் நம்ம லைஃபை நம்ம தான் பார்க்கணும், நம்ம செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும். அதனால இந்த மாதிரி நான் சொன்ன 12 சைனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். முதல்ல 5 சைன் எப்படி நம்ம கிட்ட இருக்கு, தப்பா இருக்கு, மிச்சம் அதை வச்சு நம்ம 7 மாத்தணும்னா 12 சைனை வந்து டிஃபரெண்டா யோசிச்சீங்கன்னா உங்ககிட்ட நீங்க ஒரு பர்சனாலிட்டி ஆன பர்சனும் நல்ல குரோத்தும் உங்களுக்கு லைஃப்ல வந்து காசு, பணம், பேரு, புகழ், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம், நம்ம தப்பை ஒத்துக்குவோம். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்டா இருக்கேன்னு ஒத்துக்கோங்க. நான் இனிமேல் பண்ண மாட்டேன்றதும் யார்ட்டையும் சொல்லணும், மனசாட்சிட்ட சொல்லுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. சக்சஸ்ன்றது உங்ககிட்ட உட்கார்ந்து தான் நம்ம கிட்ட எங்கேயா இருக்கும், அது வரதான் செய்யும். ஆனா ரெடியா இருக்கு, யூனிவர்சல் கொடுக்க ரெடி, நம்ம வாங்க தான் ரெடி. முதல்ல நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம், நம்மளை நம்புவோம். நம்பினாலே உலகம் நம்மள நம்பும். எண்ணம் போல் வாழ்க்கை நான் பல வீடியோவில் சொல்றதுதான் காரணம். நான் என்னை நம்புறேன், என் எண்ணத்தை நான் நம்புறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், அதுக்கு என்ன வழி கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.